2001லேருந்து அவங்க வந்து டிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 2001ல அலையன்ஸ் வைக்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 சீட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2021ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சு அவங்களோட வின் பண்ணி 4 சீட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வரையும் வந்து நம்ம வந்து மோடி என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, கோ பேக் மோடி அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா வந்து எதனால வந்து எல்லாரும் வந்து பிஜேபி மட்டும் எதிர்க்கிறாங்களா? அதாவது ஜெனரல் கவர்ன்மெண்ட் எல்லாமே எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1977 இந்திரா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. ஸோ அப்ப வந்து இப்ப என்ன மோடிக்கு இருக்குதோ, ஸோ அதே மாரி வந்து அப்ப அவங்களுக்கும் இருந்துச்சு. அதாவது கோ பேக் இந்திரா காந்தி அப்படிங்கிற மாரிலாம் வந்து அப்ப வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப வந்து மோடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்த கண்ட்ரில போய் அதாவது தமிழ வந்து அதிகமா வந்து ஓல்டேஜ் லாங்குவேஜ் அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து தமிழ வந்து உயர்த்தி பேசுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம மத்த கண்ட்ரில இருந்து வர்றவங்க சீனா பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து அதாவது அதாவது தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட வேட்டி வந்து கட்டிட்டு போனதா இருக்கட்டும். இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க.